Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 10th ஸ்டாண்டர்டுக்கு 4 சப்ஜெக்ட் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க எக்ஸாம். உங்களுக்கு கடைசி எக்ஸாம் சோசியல் எக்ஸாம். ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்தது. சென்டம் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் மேத்ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே போல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 1 மார்க் மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். சயின்ஸ் எக்ஸாமே அதே போல் தான் ஈஸியான கொஷின் பேப்பராக தான் இருந்தது. இதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு சோசியல் எக்ஸாம் நடக்க போது வரக்கூடிய 15ஆம் தேதி. இந்த 15ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சோசியல் எக்ஸாமுக்கு ஒரு 3 days நமக்கு டைம் இருக்குது எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இந்த 3 daysல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அண்டு இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் என்னென்ன கொஷின்லாம் முக்கியமானது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு 3 days நமக்கு டைம் இருக்குதுன்னா 12, 13, 14 இந்த 3 நாளில் எப்படி படித்தா நீங்கள் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சில போர்ஷன்ஸை வந்து ஒமிட் பண்ணிட்டு படிச்சிருப்பீங்க. அண்டு லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் நான் ஃபுல் போர்ஷனுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒமிட் பண்ண சாப்டர்ஸை விட்டுட்டு மற்ற சாப்டர்ஸை அந்த டைமில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டே 1 12ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 to 7:30 இந்த 2 hours 1 mark கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 9 to 12:30 forenoon டைமில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைமில் ஜியாகிரஃபியில் சாப்டர் 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 5:30 to 8:30 டைமிங்கில் ஈவினிங் சிவிக்ஸில் சாப்டர் 1, 2, 3. அப்புறம் 9 to 10:30 டைமில் ஹிஸ்ட்ரியினுடைய மேப் எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி மேப்ன்றது நமக்கு 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. 5 மார்க் கம்பல்சரியில் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து 8 மார்க் கொஷின் கேட்கறதுனால, ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின் வர்றதுனால மேப்பை 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின் வராது. ஜியாகிரஃபிலேருந்து 5 மார்க் கொஷின் தான் வரும். அப்படி வர்றதுனால ஜியாகிரஃபியோட மேப்பை வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் டே 2 13ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 to 7:30 டைமிங்கில் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கிறோம். 9 to 12:30 டைமில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4, 5, 6. ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைமில் ஜியாகிரஃபியில் சாப்டர் 4, 5, 6. 5:30 to 8:30 டைமில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1, 2, 3. அப்புறம் 9 to 10:30 டைமிங்கில் ஜியாகிரஃபினுடைய அந்த 8 மார்க் மேப்பை வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோம். சரியா? டே 2 முடிஞ்சு. நெக்ஸ்ட் டே 3 14ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 5:30 to 7:30 டைமில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 4 and 5 படிச்சுக்கிறோம். 9 to 12:30 இந்த டைமிங்கில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 7, 8, 9, 10 அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைமிங்கில் ஜியாகிரஃபியில் சாப்டர் 7, சிவிக்ஸில் சாப்டர் 4 and 5 வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதோட போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஈவினிங் டைம் 5:30 to 8:30லையும் நைட்டு 9 to 10:30 எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் 15ஆம் தேதி காலையில் ஒரு 4:30 to 7:30 வரைக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா படித்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க. இப்போ ஜியாகிரஃபியில் நான் 4, 5 படிக்கல சார், 6 தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் 6 சாப்டர் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுக்கிறீங்க. சரியா? இது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. பட் இப்படி படிச்சிங்கன்னா நீ போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இது. சரியா? இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றப்போ நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க், 5 மார்க், 8 மார்க். சரியா? ஒரு நிமிஷம். இங்கே வந்து நமக்கு 5 மார்க்கும் வரும், 8 மார்க்கும். ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் 8 மார்க் கேட்பாங்க.
ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து 8 மார்க் வராது, 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். சரியா? உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் 8 மார்க் கொஷின் வந்து கேட்பாங்க. அந்த 5 மார்க் கொஷின்லேயே எது 8 மார்க் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். சரியா? ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1ல் 2 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 4, 2, 1, 6, அதாவது எந்த ஆர்டரில் கொடுக்குறனோ அந்த ஆர்டரில் அது இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 5 மார்க் 8 மார்க்ல பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4, 2 இது ரெண்டும் 5 மார்க்கு. கொஷின் நம்பர் 1 வந்து 8 மார்க். தென் சாப்டர் 2 மார்க்ல கொஷின் நம்பர் 6, 5, 1. 5 மார்க் 8 மார்க்ல கொஷின் நம்பர் 1, 3 இது ரெண்டுமே 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் சாப்டர் 3 2 மார்க்ல கொஷின் நம்பர் 6, 5, 3, 4, 1. 5 மார்க்ல கொஷின் நம்பர் 1 and 2 இதில் 8 மார்க் கிடையாது. நெக்ஸ்ட் சாப்டர் 4 2 மார்க்ல கொஷின் நம்பர் 5, 4, 2, 1. 5 மார்க்ல கொஷின் நம்பர் 1, 8 மார்க்ல கொஷின் நம்பர் 2. சரியா? நெக்ஸ்ட் 5th சாப்டர் 2 மார்க்ல கொஷின் நம்பர் 4, 5, 3, 1. 5 மார்க் 8 மார்க்ல 5 மார்க்ல கிடையாது, 8 மார்க்ல கொஷின் நம்பர் 2, 3 இது ரெண்டுமே 8 மார்க்ல தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டர் 2 மார்க்ல கொஷின் நம்பர் 1, 3, 5. 5 மார்க்ல கொஷின் நம்பர் 3, தென் 8 மார்க்ல கொஷின் நம்பர் 1. நெக்ஸ்ட் 7th சாப்டர் 2 மார்க்ல கொஷின் நம்பர் 3, 2, 5, 4. 5 மார்க்ல கொஷின் நம்பர் 2, 8 மார்க்ல கொஷின் நம்பர் 1. நெக்ஸ்ட் 8th சாப்டர் 2 மார்க்ல கொஷின் நம்பர் 1, 2, 5, 6, 7, 4. சரியா? இதுல இருந்து 5 மார்க்கோட 8 மார்க்ல தான் இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்பாங்க, கொஸ்டின் நம்பர் 1 and 3. நெக்ஸ்ட் 9th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 and 3. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. நெக்ஸ்ட் 10th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 1, 5, 3. இதுல 5 மார்க்ல 8 மார்க்ல தான் கேட்பாங்க, கொஸ்டின் நம்பர் 2வும் 3யும். சரியா? இதான் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரபி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜியாகிரபியில் உங்களுக்கு மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. லெசன் 1ல் 2 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5. ஜியாகிரபிலேருந்து 8 மார்க் கிடையாது, 5 மார்க் தான். 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. சாப்டர் 2ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 1, 3, 5, 6, 7, 9. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 1. 3rd சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 8, 5, 4, 7. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 and 1. நெக்ஸ்ட் 4th சாப்டர்ல
2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 7, 4, 1, 6. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2. நெக்ஸ்ட் 5th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 1, 6, 7. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. நெக்ஸ்ட் 6th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 4, 3, 1, 6. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 2. 7th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 1, 2, 3 and 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 4. இதான் வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்க. சரியா, புக்கில் மார்க் பண்ணிக்கிறீங்க. 2024 எடிஷனில் நான் சொல்லக்கூடியது, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக 2024 தான் எடிஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் சொல்லக்கூடியது தான் இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் சிவிக்ஸ். சிவிக்ஸில் சாப்டர் 1ல் 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 5, 4, 1, 2. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 2, 4. சாப்டர் 2ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 3. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 2. தேர்ட் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2. அண்ட் ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 8, 6, 4. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 and 1. நெக்ஸ்ட் 5th சாப்டர்ல 1, 3, 4, 8, 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3 and 2. இது சிவிக்ஸ்னுடைய 5 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 1ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 7, 1, 2, 4, 6. 5 மார்க்ல 1, 4, 3. சாப்டர் 2ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 5, 7, 3, 2. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 2. தேர்ட் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 5, 3, 4, 1. 5 மார்க்ல 1, 4, 5. ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 1, 5, 7. 5 மார்க்ல 3, 2 and 1. நெக்ஸ்ட் 5th சாப்டர்ல 2 மார்க்ல 1, 6, 7, 4, 2. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. சரியா? ஸோ தட்ஸ் இட். 27 சாப்டர்ஸ்க்கும் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோசியலில் சென்டம் எடுக்கிறீங்க இல்லையா, 100க்கு 90 மார்க்ஸ் மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ நம்பிக்கையோடு படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.